தற்போது அண்மைச் செய்தி. கும்பகோணத்தை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலும் அரசு பேருந்தை வழிமறித்து மது போதையில் இருந்த இளைஞர்கள் அராஜகத்தில் ஈடுபட்ட நிலையில் தட்டி கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை அவர்கள் கொடூரமாக தாக்கியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழர் தளபதியிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி, அதாவது பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கஞ்சா மது போதை பழக்க வழக்கங்களால் இளைஞர்கள் சீரழிந்து வருவது மட்டுமில்லாமல் பொதுமக்களையும் அப்பாவி மக்களையும் நாள்தோறும் கொடூரமாக தாக்கும் சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருவதால் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சந்தி சிரிப்பது மட்டும் இல்லாமல் பொதுமக்களின் பாதுகாப்பு என்பது முற்றிலுமாக கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கும்பகோணத்தில் போதையில் இருந்த இளைஞர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் அடங்குவதற்குள் மற்றொரு சம்பவமாக தற்போது விருத்தாச்சலத்தில் அதே போல ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது. அதாவது கடலூரில் இருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு அரசு பேருந்தை அந்த விருத்தாச்சலம் சிதம்பரம் ரவுண்டானா பகுதியில் அந்த பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்து மது பகுதியில் இருந்த இளைஞர் ஒருவர் அந்த அரசு பேருந்தை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் பேருந்தில் இருந்த ஓட்டுநர் அருள்ராஜ் என்பவர் கீழே இறங்கி நகர்ந்து செல்லுமாறு அந்த போதையில் இருந்த இளைஞரிடம் கூறியுள்ளார். ஆனால் அந்த ஆத்திரமடைந்த அந்த போதை இளைஞர் இந்த அரசு பேருந்து ஓட்டுநரை தட்டியை பிடித்து கிழித்து கொடூரமாக தாக்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தட்டி கேட்ட போது அவர்களையும் மிரட்டும் தோணியில் மது போதையில் இருந்த அந்த இளைஞர் தொடர்ச்சியாக நடுரோட்டில் அந்த அரசு பேருந்து ஓட்டுநரை தாறுமாறாக அடித்தும் தட்டியை கிழித்து கீழே தள்ளியுள்ளார். இதனை அறிந்த அந்த சக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துவர்கள் அனைவருமே தற்போது அந்த பேருந்துகளை அரசு பேருந்து இயக்காமல் தற்போது விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரலாம். ஒரு பரபரப்பான சூழல் தற்போது விருத்தாச்சலத்தில் நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கடந்த வாரத்தில் கும்பகோணத்தில் அரசு பேருந்து நடத்த ஓட்டுநர் தாக்கிய சம்பவம், அதுக்கு முன்பு மதுரையில் சாலையில் சென்ற ஒரு அப்பாவி நபர் மீது போதை இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் என நாள்தோறும் இந்த கஞ்சா மது போதை இந்த பழக்க வழக்கங்களால் இளைஞர்கள் பொதுமக்களையும் அரசு ஊழியர்களும் தாக்கும் சம்பவம் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை, அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பில்லை என ஒரு கேள்வி சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலுமாக ஒரு கேள்விக்குறியாக இருப்பதுடன் நிரசனமான உண்மையாக உள்ளது. பாலாஜி, விவரங்களை வழங்கமிருக்கு நன்றி தமிழர் தளபதி. மூஞ்சில குத்துன நினைச்சுதான் புஷ்டி நிமிடம் மூஞ்சில குத்துன நினைச்சுதான் புஷ்டி நிமிடம் கையர்